Hello, my dear students. Today's topic is Amendment of the Constitution. So, what do you mean by amendment? இந்த லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய இடங்களில் நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை அடிக்கடி க்ராஸ் பண்ணி வந்திருப்போம் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும் போதும் டியூட்டிஸ் பார்க்கும்போதும் டிபிஎஸ்பி இந்த இதெல்லாம் படிக்கும்போது எல்லா இடங்கள்லையும் நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது சட்ட திருத்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷன் ஏதாவது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கில் நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக கொடுத்துருக்குறாங்க. அது பார்ட் 20 and Article 368 deals with this amendment of the Constitution. ஓகே, நீங்கள் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டிகல் 368 என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுபடி தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, what do you mean by amendment அப்படின்னு சொன்னால் amend அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எந்தெந்த வகையில் இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, ஒரு ஆக்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ அமெண்ட்மெண்ட். ஒரு ஆக்டில் சம் வேரியேஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அமெண்ட்மெண்ட். ஒரு ஆக்டை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் தட் இஸ் ஆல்சோ அமெண்ட்மெண்ட். ஓகே, ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமெண்ட்மெண்ட்டுன்னு வரும்போது கான்ஸ்டியூஷனையும் அமெண்ட் பண்ணலாம், ஆர்டினரி லாவையும் அமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம இதில் பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறது பற்றி மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, பார்லிமெண்ட் கேன் நாட் அமெண்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன மிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சாவர்னிட்டி, டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக், இந்த நேச்சரை பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், அதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த அமெண்ட்மெண்ட்னாலையும் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. யூனிட்டி ஆஃப் இந்தியா அதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை எந்த அமெண்ட்மெண்ட்னாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். எப்படி அமெண்ட் பண்ணுறது? இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு பிரிங் சம் சேஞ்சஸ் இன் அ பர்டிகுலர் ஆக்ட், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், it should be initiated only by the introduction of a bill in either house of parliament and not in the state legislature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆக்டை நீங்கள் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கு ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்கள் பார்லிமெண்ட்டோட 2 ஹவுஸ்லேயும் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அது எந்தெந்த ஹவுஸ்? பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது இல்லையா, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. 2 ஹவுஸ்லையுமே பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பில்லை கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஈச் ஹவுஸ் மஸ்ட் பாஸ் த பில் செப்பரேட்லி. அதாவது ஒரு ஹவுஸும் ராஜ்யசபா தனியாக, லோக்சபா தனியாக அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பில் பாஸ் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத இந்த டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது, after duly passed by both houses of parliament, bill should be presented to the president. இந்த 2 ஹவுஸ்லேயும் பாஸ் பண்ண பில்லை எங்கே அனுப்பணும்னு சொன்னால் பிரசிடெண்ட்டுக்கிட்ட அனுப்பணும். ஏன் அனுப்பணும்னு சொன்னால் பிரசிடெண்ட்டோட அக்செப்டன்ஸ் வாங்கணும். ஸோ அங்கே அனுப்பினதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு த பில். அப்படி அவர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அந்த பில் ஆக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, these are all the procedure of amendment. ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் யூ. முதல்ல ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பில்லுனா தமிழில் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா பார்லிமெண்ட்டோட 2 ஹவுஸ்லேயும் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த பில்லையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 ஹவுஸ்லேயும் அந்த பில் பாஸ் ஆகணும். 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆன பில்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பிரசிடெண்ட் அவருடைய அசென்ட், அவருடைய அக்செப்டன்ஸை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பில் ஆக்டாக மாறும். Okay, do you understand? So the next heading is types of amendments. Okay, types of amendments actually constitution can be amended in 3 ways அப்படின்னு சொல்கிறாங்க. First is amendment by simple majority of the parliament, amendment by special majority of the parliament, and third category is amendment by special majority of the parliament and the ratification of half of the state legislature. இந்த 3 வகையில் யூ கேன் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று பற்றியும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. நல்லா ஒன்ஸ் அகெயின் யூ ஜஸ்ட் see it. அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு டைப். இப்போ அதுதான் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றுமே இல்லை, half of the members present and voting. that is ஒரு பில் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஓகே, பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜரில் படித்தோம் இல்லையா? அந்த பில் எப்படி பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக ஏதோ ஒரு பில்லு பாஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவோட டோட்டல் கெப்பாசிட்டி 545 isn't it? இதில் அன்னைக்கு எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். let us take for example on a particular day 400 members ஒரு ப்ரெசென்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் 50%, half of members present and voting அப்படின்றாங்கல்ல, அதாவது ப்ரெசென்ட் ஆனதில் half of members அந்த பில்லை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கணும். ஓகே, ஸோ 50% அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 400 மெம்பர்ஸ் அன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அதில் 50% 200 இல்லையா? அந்த 200 ப்ளஸ் 1 vote அடிஷ்னலாக வந்துட்டாலே அந்த பில்லை நம்ம என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். பில் பாஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா பிள்ளைங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது 50% ப்ரெசன்ட் ப்ளஸ் 2/3 members present and voting அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்களேன். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா எவ்வளோ பேர் எடுத்துக்கோன்னா 250 members இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50% ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 50% எவ்வளோ 125 isn't it? ஓகே, சப்போஸ் அன்னை தினத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுற தினத்தில் ஒரு 210 members ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 2/3 members present and voting அப்படின்றாங்க. 2/3 members 210ல் 2/3 member 210 3 பிரிங்க, 3 பிரிஞ்சோம்னா 70 வரும். அதில் 2/3 சொன்னால் 140. ஸோ இந்த 140 members என்ன பண்ணணும், ஒரு பில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆதரவாக ஓட் பண்ணணும். ஓகே, ஃபார் த பில் 2/3 members should vote for the bill, not against the bill. ஓகே, அப்போது 140 members அந்த பில்லுக்கு ஆதரவாக ஓட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ராஜ்யசபாவில் 50% 125 மெம்பர்ஸ்ன்னு சொன்னோமா, இப்போ 125 மெம்பர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது 2/3 members present and voting சொல்கிறாங்கல்ல. அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனதில் 2/3 140. ஓகே, ஸோ அந்த கண்டிஷனும் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பில் பாஸ் ஆனதாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ த தேர்ட் டைப் ஆஃப் amendment is special majority plus ratification. ஓகே, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறத நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ் ப்ளஸ்
2/3 members present and voting. அதுதான் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பார்த்தோம். இந்த ரேட்டிஃபிகேஷன்ன்றது அப்படின்னா என்னென்னா, ஒரு சில கேசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 50%, தட் இஸ் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் அமெண்ட் பண்ணணும், இல்லை டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை நீங்கள் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன் இந்த டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த 50% ஆஃப் ஸ்டேட் பை சிம்பிள் மெஜாரிட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன் பொருந்துமோ அதுவும், அதாவது 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸும் ப்ளஸ் 2/3 members present and voting, இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ரேட்டிஃபிகேஷனுங்கிறது இந்தியாவில் இருக்கிற எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அதில் பாதிக்கு பாதி ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணணும்னா இந்த பில்லுக்கு ஆதரவாக அவங்க ஓட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக ஓட் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% ஆஃப் ஸ்டேட் பை சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களும் அதுக்காக பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து we have 28 states, isn't it? அப்போது 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் சொன்னால் ஒரு 14 ஸ்டேட்ஸ் வந்து இப்போ ஏதோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆதரவாக அவங்க வந்து ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பில் ஆக்டாக மாறிடும். அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன்னா 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கணும், 2/3 members present and voting. ப்ரெசண்ட்டான மெம்பர்ஸில் 2/3 members வந்து பில்லுக்கு ஆதரவாக ஓட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் பாதி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு 14 ஸ்டேட்லேருந்து இந்த பில்லுக்கு ஆதரவாக பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்டை அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, do you understand? இப்படி பாஸ் பண்ண பில்லை தான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடெண்ட் அவரோட அசென்ட்டை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் that bill become an act. Okay, do you understand? That's all about amendment of the constitution. Thank you.